Fruitis Jodi #1 Season 3 தொடர்கிறது. Welcome back to Ganya Fruitis Jodi #1 Season 3. The competition is getting tougher and tougher in Season 3ங்க. ஆமாங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோடிஸ்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அதாவது ஃபைனல்ஸ் நெருங்கி வந்துட்டு இருக்கோன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஜோடிஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா ஆடுவாங்க அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் என்னதான் இருந்தாலும் அவங்க நல்லா ஆடினாலும் அவங்க எந்தெந்த மாதிரி ரவுண்ட்ஸுக்கு எப்படி எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட தேர் அவுட் ஆஃப் த காம்படிஷன். ஸோ அது மாதிரி இந்த அடுத்து வரப்போகிற ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோன் பி அ டிஃப்ரெண்ட் ரவுண்டு. அதாவது ஒரே ரவுண்டில் ரெண்டு விஷயங்களை கம்பைன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து +2 ரவுண்ட் அண்ட் இன்னொன்று வந்து அதர் லாங்குவேஜ் ரவுண்ட். அதர் லாங்குவேஜ் ரவுண்டுன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதர் லாங்குவேஜ் வேறு ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து, அதாவது தமிழ் அல்லாது மற்ற மொழி பாடல்கள் எடுத்து ஆடுறதாங்க. பட் என்னடா அது +2 ரவுண்ட் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். +2 ரவுண்ட்னா அது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளோட ஜோடிஸ் +2 செலிபிரிட்டி ஜோடிஸ் ஆட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஜோடிஸ் யார் யாரோட ஆட போகிறாங்க, எந்தெந்த செலிபிரிட்டிஸ் யார் யாருக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்றலாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சஞ்சய் அண்ட் பூஜாவோட ப்ராக்டிஸ் செஷனை பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் பிரியா. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விஜய் ஜோடி #1 ஆடினவங்க. என் கூட கிரண் காணுமேன்னு பார்க்குறீங்களா? அவன் எப்பயுமே லேட் கமர். ஸோ இன்றைக்கும் லேட்டாக தான் வருவான். இந்த வாட்டி வந்து நாங்கள் 2 பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து வி சப்போஸ் டு டான்ஸ் வித் 2 செலிப்ரிட்டிஸ். நாங்கள் ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, சஞ்சய் பூஜாக்காக ஒரு ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவங்க கூட வந்து வி டூயிங் அ பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு +2 ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்க கூட அவங்க 2 பேரும் ப்ளஸ் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரி. It's a very great pleasure to be dancing with Kiran and Priya this time because அவங்க லாஸ்ட் டைம் வந்து ஜோடி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ we have called them. This round is also very important for us. ஏன்னா 3 பேர் தான், நான், ராஜேஷ் அண்ட் டிங்கு. இட்ஸ் வெரி வெரி ஸ்கேரி. ஏன்னா மூணே பேர் தான், ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அதர் லாங்குவேஜ். ஆஸ் ஆல்வேஸ் ஹிந்தி வந்து நாங்கள் ரெண்டு மூணு இடத்துல ஹிந்தி ஆடிட்டோம். ஸோ தெலுங்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு தெலுங்கு தெரியாது. ஸோ தெலுங்கு அப்படியே மக்கள் பாடி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். We're doing it like a medley and கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். Let's see how it comes. இதில் ஒரு சின்ன விஷயம் நடந்துருங்க. அதாவது சஞ்சய் பூஜா ப்ராக்டிஸ் பண்ணும்போது சஞ்சய் வழக்கம் போல் வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவார், கலாய்ப்பாருங்க எல்லாமே நல்லா தெரியும். பட் வந்து பூஜா இது பண்ணணும், அதாவது கிண்டல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ராங்க் ஒன்று ப்ளே பண்ணாருங்க. அதாவது அவருக்கும் பிரியாவுக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு சண்டைலாம் கிரியேட் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் செஷன்லேருந்து அவங்க கிளம்பி போகிற மாதிரி, இதை பார்த்து பூஜா டென்ஷன் ஆகிற மாதிரி, இதனால் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆன மாதிரி. இப்போ நான் கன்ஃபியூஷன் அவங்ககிட்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா தயவு செஞ்சு இந்த செக்மெண்ட்டை பாருங்கள்.
நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல பூஜா. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தானே நான் வந்தேன். தெரியுமா, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஐ டென்ட் நோ தட் திஸ் கை வுட் டூ சம்திங் லைக் தட். ஐம் ரியலி சாரி. திஸ் சீரியஸ்லி நாட் ஹேப்பனிங் பூஜா. என்ன ப்ராக்டிஸ் பண்ணவே முடியல. திஸ் ஃபெலோ இஸ் டிஸ்டர்பிங் டூ மச். இல்லை, ஐம் ரியலி சாரி பூஜா. ப்ளீஸ், ஐம் சாரி பூஜா. முடியாது பூஜா. ப்ளீஸ் ப்ளீஸ் பூஜா, விட்டுடு. வேணாம். சரி, நாங்கள் பார்த்துக்கலாம். நாளைக்கு உட்காந்து பேசி எல்லாமே ஃபைனல். நாட் ஹேப்பனிங் பூஜா. சீரியஸ்லி. பிரியா, பிரியா ப்ளீஸ் பூஜா, வேணாம். என்னடா சஞ்சய், என்னடி மானத்தை வாங்குறேன்? இன்னும் எனக்கு கெட்ட பேர்டா. என்ன பண்ண போறியோ போ, அவன் போயிட்டா வேற. நேர்களே, இது எதையும் நம்பாதீங்க. இட்ஸ் ஆல் ட்ராமா. நாளைக்கு பாருங்க.